ஹாய் மக்களே, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம எப்பயுமே வாங்குகிற ப்ரைஸை விட இங்கே 20% கம்மியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் என்ன அப்படின்னா எம்போஸ்டு ஃப்ளாட் லோடட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இது பேர் தான் பைப்பிங் த்ரெட். இதை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது இதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு மேக்ஸிமம் அட்வான்ஸ் லெவல் இதில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹாஃப் லோடட் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா ப்ளவுஸ்க்கு யூனெக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன், அதனால் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இது B7000ன்றது க்ளூ. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிக்கும். நம்ம பிரித்தாலுமே வரது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபும் கொஞ்சம் இருக்கிறதுனால இது மேக்ஸிமம் ஹை பட்ஜெட்டுக்கெலாம் இந்த கம் யூஸ் பண்ணலாம். இதை நான் இப்போது ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த பைப்பிங் த்ரெட்டை. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த த்ரெட்டுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கார்னர் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 4-5 ஸ்டிச் சும்மா போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் நார்மல் ஒரு ஃப்ளாட் லோடட் ஸ்டிச் போடுறீங்க ஒரே ஒரு ரோக்கு மட்டும் அப்படின்னா இது கட்டாயமாக போடணும். இதுக்கு மேலே த்ரெட்டு போட்டிருந்தாலுமே கீழே பிரிஞ்சு வந்துடும். அதனால் இது அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு எந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டிச் போடுறோமோ அதே மாதிரி எண்டிங்க்கு ஒரு 4-5 ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஃப்ளாட் லோடட் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம கார்னர்லேருந்து மேலேருந்து கார்னராக எடுத்துக்க போகிறோம். ஸ்டிச்சை கார்னராக எடுத்துட்டு கிராஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதே மாதிரி மேலே போய் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திருப்பி அங்கேருந்து கிராஸாக கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதே மாதிரி மேலே போய் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அவ்வளோதான் ஸ்டிச்சே. அதே மாதிரி நான் இந்த அவுட்லைன் போட்டிருக்கேன்ல அந்த இடத்துல மட்டும்தான் நான் லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு மேலேயும் போல் அதுக்கு கீழேயும் போல். அந்த அவுட்லைனில் எனக்கு ஸ்டிச் வரல, அந்த கோணமோனையாக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே லாக் ஸ்டிச் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கோணையாக வராது, கரெக்டாக வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் த்ரெட் தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு கிட்ட இந்த ஸ்டிச் போடணும். இப்போது நம்ம கிராஸாக முடிக்கும்போது நான் இப்போ எப்படி ஸ்டிச்சை நம்ம இவ்வளோ நேரம் கிராஸாக போட்டுட்டு இருந்தோம், இப்போ அப்படியே அந்த ஸ்டிச்சை ஸ்ட்ரைட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பாக்ஸ் மாதிரி தானே போட்டிருக்கோம், அதனால் அந்த ஸ்டிச் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயிட் பண்ணி கொண்டு லாஸ்ட்டாக லாக் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது அந்த கார்னரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் என் நாட் போட்டு. இப்போது நம்ம ஸ்டார்டிங் எடுக்கும்போது இந்த கார்னர் இருந்ததில் இந்த கார்னரையும் நம்ம என் பண்ணும்போது எப்படி கிராஸாக போட்டுட்டு வந்தது அப்படியே ஸ்லைடாக ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயிட் பண்ணி கொண்டு இந்த ஸ்டார்டிங்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, டவுட் வச்சுட்டு ஒர்க் பண்ணாதீங்க. இப்போது அந்த ஸ்டிச் முடிச்சிட்டோமா, இதுக்கு மேலே அவுட்லைன் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவுட்லைன் ஸ்டிச் போடாமல் எப்போவுமே என்றைக்கும் ஒர்க் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா பாருங்கள், நம்ம அந்த த்ரெட்டு சென்டரில் கொடுத்துருக்கிறதுனால அது கொஞ்சம் தூக்கிட்டு எம்போஸ்டாக தெரியுது. இந்த லுக்குக்காக தான் நடுவில் பைப்பிங் த்ரெட் கொடுக்கறது. இப்போ உங்களுக்கான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா யூ ஷேப்பில் இந்த ஸ்டிச்சை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். யூ ஷேப் இல்லாமல் இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் யூ ஷேப் போட்டு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுங்கள். பாய்.